வழிபாடும் என்கின்ற பகுதியிலே வீட்டு காவல் தெய்வங்களை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். நான் சொல்கிறது ஒரு 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அந்த காலத்தில் எல்லாம் ஒரு இனங்கள் சேர்ந்து வசிப்பார்கள். ஒரு இன மக்கள் ஒரு இடத்துல வசிப்பார். இனம் சார்ந்த பாகுபாடெல்லாம் ரொம்ப இருந்த காலம். இது ஒரு விதமான நன்மையாக இருந்தால் கூட பழைய காலத்தில் என்ன கெடுதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி போர் வந்துடும். ஒரு மதுரை ஒரு நாடு, சென்னை ஒரு நாடு, தஞ்சை ஒரு நாடு, கேரளம் ஒரு நாடு. அப்போ அந்த குறுநில மன்னர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பா. அப்படி சண்டை போடும்போது வீட்டுக்கு பாதுகாப்பெல்லாம் இல்லாமல் போகும். அதே மாதிரி பிழைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் தூரத்துக்கு போக வேண்டி வரும். அப்படின்னு சொல்கிற பொழுது வீட்டில் பாதுகாப்புக்கு யாராவது இருக்கணும். பழைய காலத்தில் கூட்டு குடும்பமாக தான் இருந்திருக்கா. எல்லாருமே தாத்தா, பேரன், பாட்டி அப்படியே ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருப்பா. அப்படி இருந்தாலும் அவர்களை மீறி இந்த போர்க்கால அடிப்படையில் வரும்போது இல்லை வெளியில் போகும்போது காவல், வீட்டுக்குன்னு ஒரு காவல் தெய்வத்தை வணங்கி இருக்கிறார்கள் பண்டைய காலத்தில். வீட்டு காவல் சாமின்னு அதுக்கு பேர். இது எப்படி இருக்குது? இது எந்த மாதிரி வழக்கத்தில் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நம்ம பழைய காலத்து வீடு, அக்ரஹாரத்து வீடெல்லாம் பார்த்திங்கன்னா 2 பக்கம் திண்ணை வச்சுருப்பா, 2 பக்கமும் 2 பிறை இருக்கும். எந்த வீடாக இருந்தாலும் சரி 2 பக்கமும் பிறை வைக்கணும்னு சாஸ்திரம். நிலப்படி வச்சா 2 பக்கம் பிறை வச்சுருப்போம். அந்த பிறையில் ஒரு பக்கத்து விளக்கு மகாலட்சுமிக்காக ஏற்றப்படுவது, இன்னொரு பக்கத்து விளக்கு மாடசாமிக்காக ஏற்றப்பட்டது. மாடத்திலே வைத்து வணங்கப்படுவதால் அந்த சாமிக்கு மாடசாமின்னு பேர். அந்த சாமிக்கு பேரே மாடசாமின்னு பேர். அது எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலப்படி இருக்கும், அதுக்கு 2 பக்கமும் 2 பிறை வச்சுருப்பாங்க. ஒரு விளக்கு வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. அதில் அந்த இடத்துல ஒரு பக்கத்தில் மகாலட்சுமி வரா, இன்னொரு பக்கத்தில் மாடசாமிங்கிற ஒரு காவல்காரர் வர. இந்த சாமி, அந்த சாமி பேர் ரொம்ப அழகான தமிழ்ச்சொல், மாடசாமிங்கிறது. அந்த சாமி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், பிராணஹத்தியாக இருந்தால் சொல்லும். பிராணஹத்தியன்னா என்ன? யாராவது இறந்து போகிறா, அந்த வீட்டிலேருந்து யாராவது இறந்து போகிறா, ஏதோ ஒரு சூழல் அவளுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சாமி அவளுக்கு முன்னெச்சரிக்கை சகுனத்தினால் அது காமிக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால், யாராவது ஒரு அந்த காலத்தில் திருடர்கள் பயம் ஜாஸ்தி. ஒரு காவலுங்கிற பேரில் ஒரு 10 பேர் வருவா. ஒருத்தர் நல்லா வச்சுட்டுருக்கானா அங்கே இருக்கிற பொருளை கொள்ளையடிச்சுன்னு போயிடும். அதோ ஒரு கூட்டமாக வருவா. அந்த மாதிரி திருடர்கள் யாராவது அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய செல்வத்தை பாதுகாத்து வைப்பதற்காக வணங்கி இருக்கிறார்கள் இந்த மாடசாமியை. அப்போ தன்னுடைய செல்வத்தை, அது வீட்டை விட்டு ஒரு செல்வம் வெளியில் போகிறது, திருடன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அதை சொல்லும். வீட்டில் யாராவது இறந்து போகிறாங்கன்னா அதை முன்னதையே சொல்லும். அது மாதிரி திருடர்கள் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு விதமான சகுனத்தினால் அது சொல்லிடும் முன்னாடியே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சில பேர் அந்த காலத்தில் சந்நியாசம் வாங்கிட்டு வெளியில் போவா, அத்தியனம் படிக்கிறதுக்காக வெளியில் போவா. அரச உத்தரவு, ராஜாக்களுடைய உத்தரவுனால தூது பிரிவு அப்படின்னு, ஓதல் பிரிவு அப்படின்னு சொல்லுவாள். படிக்கிறதுக்காக வெளில போகிறது. அது மாதிரி ஏதோ ஒரு காரணம், ஒரு சண்டை, யுத்தத்துக்கு போயிருக்கா, யாத்திரை, தீர்த்த யாத்திரை போயிருக்கா, அவள்லாம் எங்கே இருக்கா, போனாளா, இறந்துட்டாளா, வருவாளா அப்படின்னு ஒரு கவலை வரும்போது இந்த மாட விளக்கை ஏற்றுவாள். இப்போ வழக்கத்தில் ஒரு பக்கம் விளக்கை ஏற்றினாலும் இதை ஒரு காரணக்காரி அடிப்படையில் தேவைன்னா ஏற்றுறதுன்னு வச்சுருக்கான். அது பிற்காலத்தில் அப்படியே குறைஞ்சுட்டே வந்தது. 2 பக்கமாகவே ஏற்றிருந்துருக்கா ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மி விளக்கை வச்சுட்டு காரணம் இருந்தால் மாத்திரம் அதை ஏற்றிக்கிறது. அந்த மாட விளக்கை ஒரு சூழல், ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னால் மாத்திரம் ஏற்றிக்கிறது. அந்த மாதிரி வச்சுருந்துருக்கான். அப்போ என்ன பண்ணியிருக்கா, அவள்லாம் இப்போ யுத்தத்துக்கு போனவர் வருவாரா, யாத்திரை போனவர் திரும்பி வருவாரா, அவருக்கு ஏதாவது ஆபத்து வராமல் இருக்கா அப்படின்னு அந்த வழக்கை ஏற்றி அதுலேருந்து ஒரு சகுனம் பார்ப்பாள். அந்த வழக்கை ஏற்றினா அந்த கேள்வி சத்தம் கேட்கும். அது எந்த பக்கத்தில் இருக்கோ அதை வச்சு முடிவு பண்ணுவாள். சில சத்தம் கேட்கக்கூடாது,
சில சத்தம் கேட்கணும் அந்த விளக்கை ஏற்றும்போது. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காலம்புரையில் செய்கிறதுங்கிறது ஒரு வழிபாடு. காலம்புரையில் செய்கிறது லக்ஷ்மி, அதை சார்ந்து இருக்கும். இது மாலை பொழுதில் இந்த விளக்கை ஏற்றுறது. அப்படி ஏற்றுற பொழுது சாம்பிராணி போடுவா. காலை மாலை 2 வேளையிலையுமே வீடுகளில் சாம்பிராணி போடுற வழக்கம் இருந்திருக்கு. அந்த சாம்பிராணி போட்டு இந்த விளக்கை ஏற்றி வைப்பா. ஒன்றும் வழிபாடெல்லாம் ஒரு பெரிய ஒரு பொட்டு வைக்கிறது, ஒரு புஷ்பம் அது மேலே வைக்கிறது அப்படி கூட இல்லை. அந்த விளக்கை ஏற்றுவா, எங்கே பார்த்தாலும் சாம்பிராணியை போடுவாள். அதுதான் அந்த சாமியினுடைய வழிபாடே. வேறு ஒன்றும் நைவேத்தியம் பண்ணுறது, மணி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இல்லை. சாம்பிராணி போடுவா, இந்த விளக்கை ஏற்றி விட்டுருவா. அதில் கரெக்டாக அது மனசுக்குள்ளே நினச்சிட்டு என்ன காரியத்துக்காக நான் ஏற்றினேன் இந்த மாட விளக்க அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அது அந்த கவுளி மூலியமாக சத்தம் கேட்கும். அதை வச்சு முடிவு பண்ணிப்பா. இதை மாதிரி வருவா, வரமாட்டா, விருந்தாடி வருவா, எந்த பக்கத்துலேருந்து எந்த சகுனம் கேட்கும், அதை வச்சு முடிவு பண்ணுவாள். பக்ஷி சாஸ்திரம்னு பேர் அதுக்கு. அந்த சாஸ்திரங்கள்லாம் இப்போ வழக்கத்தில் குறைஞ்சின்னு வருது, நடைமுறையில் இல்லை. ஆந்த, காக்கா, அது மாதிரி பறவைகள், கிளி, இன்னென்ன சத்தம் கேட்கலாம் அப்படின்னு, இன்னென்ன சத்தம் கேட்கப்படாதுன்னு ஒரு சத்தம் இருக்குது. அந்த விளக்கை ஏற்றும்போது கோட்டான், இந்த நாய் ஊளையிடுதல், நாய் குறைத்தல், அந்த மாதிரி சில சத்தங்கள் கேட்கப்படாது. அப்படி கேட்டால் அதை வச்சு ஒரு அபசகுணம் அப்படின்னு சொல்லி அதை முடிவு பண்ணிப்பாள். அப்போ வீட்டு காவல் தெய்வமாக மாடசாமி அப்படின்னு ஒருத்தரை வணங்கின்னு வந்திருக்கா. அந்த சுவாமி அவர்களுக்கு திருடர்கள் பயத்திலிருந்து காப்பாற்றி கொடுத்துருக்கு. அந்த இடத்துல பிராணகத்தி யாராவது இறந்து போனால் பிறந்தா அந்த நல்ல தகவலும் சொல்லும். யாராவது குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா அருமையான சகுனம். யாராவது விருந்தாடி நம்ம வரப்போகிறா, கல்யாணம் வரப்போகிறது வீட்டுக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாடசாமி சொல்லியிருக்கு ஒரு காலத்தில். அந்த காலத்தில் எல்லாமே சாமி காலம் தான் பிடிச்சிருந்துருக்கா. இன்றைக்கி விஞ்ஞானத்தில் பயன்படுத்துகிற அத்துணை சாதனங்களும் அந்த காலத்தில் ஒரே சாமி தானே. அந்த மாதிரி அந்த விளக்கை ஏற்றி வழிபாடு பண்ணியிருக்கா. அப்படி விளக்கை ஏற்றி வழிபாடு பண்ணுறதுங்கிறது எல்லா விதத்துலேயும் நமக்கு நன்மையை தரும். வெளியூர் போகிறா, வெளிநாட்டில் எல்லாம் போகிறா, அவெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும். அதே மாதிரி வீட்டை பூட்டின்னு போகிறோம், எந்த பொருளும் காணா போகாமல் நல்லபடியாக இருக்கணும். ஒரு துக்க செய்தி வராமல் இருக்கணும், சந்தோஷமான செய்தி வரணும் அப்படின்னு எல்லா தன்மைக்காகவும் இந்த விளக்கை ஏற்றிருக்கா. ஒரு பக்கம் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கறதுக்காக இந்த விளக்கை ஏற்றிருக்கா. இப்படி ஒரு எளிமையாக கொஞ்சம் சாம்பிராணி போட போகிறோம். 4:30 6 சாயந்தரம் 4:30 6 அந்த சாம்பிராணியை எங்கே பார்த்தாலும் காட்ட போகிறோம். ஒரு கொசுவத்தி வாங்கி வைக்கிறோம், அதனால் எல்லா கொசுவும் போகிறது அப்படிங்கிறத லோகத்தில் பிரத்யக்ஷமாக பார்க்குறோம் நம்ம. அந்த மாதிரி கூடுதலாக ஒரு சாம்பிராணி புகை போட போகிறோம். அதை காலம்புறையும் சாயந்தரமும் எங்கே பார்த்தாலும் போட்டு ஒரு பக்கத்தில் ஒரு விளக்கேற்றி வச்சால் அதுவே சமஸ்த நன்மையும் அந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பையும் சமஸ்த மங்களத்தையும் அது கொடுக்கும். அப்படின்னா அதை நாம் செய்ய முயல்வோமாக.